பப்ளிக்கா போட்டா அவங்க நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க. ஒரு பொண்ணு நீங்க டிஎம்எஸ்க்கு போய் நீங்க வந்து கிண்டல் பண்ணுவீங்க, என்ன வேணா அபியூஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே? இல்ல வெயிட் பண்ணுங்க. என்ன தப்பா இருந்ததுங்க அதுல சொல்லுங்க. என்ன தப்பா இல்ல இல்லங்க, என்ன தப்பா சொல்லுங்க. ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு போட்டோ ஷேர் பண்ணா என்னது இது? சிங்கிள்ஸ் எல்லாம் இது ஆயிடுவாங்க. என்ன சிங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாருமே இதே புத்தி இல்ல நம்மள வந்து அந்த தப்பான வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறாரு. நம்ம அது சொல்லுவோமா மாட்டோமான்னு எதிர்பார்க்கிறாரு. நாங்க சொல்ல மாட்டோம் ப்ரோ, எங்களுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லி வச்சிருக்காங்க. ஈஸியா வியாபாரம் ஆகல போல இருக்கு. யாரும் சொல்லி வியாபாரம் ஆகணும் அப்படின்றது அது வந்து பிரியா ஆனந்தா இருக்கட்டும், ரெஜினாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு. சரிங்க சரிங்க, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ தமிழ்னா கனவுல வருது பக்கத்துல அதெல்லாம் விடுங்க. வரலாறு என்ன தெரியும்? வரலாறு தெரியும். உங்களுக்கு கண்ணனம் தெரிவிச்சிருக்கோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. கபிலனுக்கு கண்ணனம் நாங்க தெரிவிச்சிருக்கோம், உங்களுக்கு கண்ணனம் நாங்க தெரிவிச்சிருக்கோம், நீங்க இப்ப பதில் சொல்லுங்க. என்ன மேட்டர்னா அதே மேட்டர் ரஜினி ஃபேன் பண்ணா பிரச்சனை இல்ல. நீ பண்ணது நான் பண்ணது ஒண்ணா? எடுக்கிறியா? நீ போட்ட ட்வீட் படிக்கிறேன் கேக்குறியா? நீ போட்ட படிக்கிறேன் கேளு. ஜூலை 12 if you want to sell your body, become a registered prostitute. If you want to act, just be an actress. Do not both and bring shame to cinema. ஆமா, பதில் சொல்லு. வெங்காயத்தை சொல்லு, இப்ப பதில் சொல்லு, கேள்விக்கு பதில் சொல்லு. நீ போட்ட ட்வீட் தான் அது. என் கனவுல தமனா வருது, இல்ல என் கனவுல தமனா வருது, இல்ல யமனா வருது, உனக்கு என்ன? என் கனவுல தானே வருது. நீ என்ன ட்வீட் போட்டிருக்கிற? பதில் சொல்லு. பிரியானந்தா அவங்க நடிகை பத்தி நீ என்ன போட்டிருக்கிற? சின்மை போட்டதே நான் உனக்கு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? சின்மை பத்தி நீ எவ்வளவு அபியூஸ் பண்ணப்ப? கொஞ்ச நேரம் முன்னாடி இதே ஸ்பேஸ்ல நான் என்ன சொல்றேன், இதே ஸ்பேஸ்ல சின்மையை போட்ட ட்வீட்ட நான் உனக்கு சொல்லும் போது நீ சின்மையை எவ்வளவு அபியூஸ் பண்ண? நீ நான் என்ன அவளை எதுக்கு நான் அபியூஸ் பண்றேன் நானு? பாரு, ஒரு பொண்ண வந்து அவை ஒண்ணுல பேசாதீங்க. இது உங்க ஸ்பேஸ் கிடையாது, குடிகார ஸ்பேஸ் கிடையாது. ஓகேங்களா? அங்க போய் பேசுறீங்க, எங்க கிட்ட பேசாதீங்க. நீங்க இருக்கிற லேடிஸ வா போ நீ வா போன்னு பேசுற, நாங்க உட்கார்ந்து வேடிக்கை மாதிரி பாத்துட்டு ஏங்க அவங்க வந்து உங்களை பேசுறாங்கன்னா நீங்க அவங்களோட போய் பேசுறீங்க, எங்க ஸ்பேஸ்ல பேசாதீங்க. ஆமா ஆமா, இவங்க ஸ்பேஸ் பெரிய புனித பூமி. ஆமா, இவரு பேரு குடிகார பூமி. குடிகார ஸ்பேஸ் கிடையாது. அது பேரு குடிகார பூமி. இல்ல ஓடுற நின்னு பேசு. ஒண்ணே கடந்து போயிடக்கூடாது. இல்ல பிரசன்ட் கடந்து போகாதீங்க. சரண்யா மடத்தை பத்தி என்ன தெரியும்? என் வாய் தெரியாம சொல்லிட்டேன். என் வாய் ஏங்க நில்லுங்க நாங்க இங்க நில்லு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தீவிர அதெல்லாம் இங்க அந்த மேடம் அங்க வச்சுக்கோங்க. இங்க சரண்யா மேடத்தை பத்தி வரலாறு சொல்றதே சொல்லு. அப்படி இல்லைன்னா வாபஸ் வாங்க வார்த்தைய. அப்படி இல்லைன்னா கபிலா ஒண்ணே கபிலா என்னதான் நடந்துச்சு கேளு மணி. ரொம்ப நாளா கபிலா ஒண்ணே அதெல்லாம் கிடையாது. கபிலா ஒண்ணே யார் வெயிட் பண்ணுங்க. சரண்யா மேடத்தை பத்தி என்ன தெரியும் அதை நீங்க பேசுங்க. அப்படி இல்லைன்னா வாபஸ் வாங்க அந்த வார்த்தைய. வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. அந்த அம்மா எதுக்கு அப்ப சொல்லுங்க, வரலாறு சொல்லுங்க. வரலாறு சொல்லுங்க. வரலாறு பேசு. வரலாறு சொல்லுங்க. உங்க வரலாறு அதான் சொல்லுங்க. வரலாறு புரியல் எல்லாம் சொல்லுங்க. அததாங்க சொல்றேன். என்னன்னே தெரியாம ஒருத்தர பத்தி ஷேர் பண்றது அதாங்க வரலாறு. இல்ல ஊரே ஷேர் பண்ணி உனக்கு சரண்யா மேடம் ஷேர் பண்ணா உனக்கு வலிக்குதா? நீங்க போட்ட ட்வீட் தான் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். நான் ஒண்ணு ஏங்க நீங்க விஜய் பாருங்க.
ஏங்க நீங்க விஜய் மேனங்க யோ, ஏங்க பூமேஷ். நீங்க விஜய் மேனங்க ஏங்க நீங்க விஜய் மேனா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க ஆமா, ஏங்க விஜய் ஏங்க நீங்க என்ன விஜய் மேனங்க பூமரங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சரண்யா மேடத்தை பத்தி வரலாறு என்ன தெரியும் அதை சொல்லுங்க இல்லங்க, நான் ரொம்ப சும்மா வந்து கேக்குறேன். இல்ல இல்ல ஒரு அது நீங்க பண்ணிக்கங்க அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது ஒரு பேச்சுல தெரியுது நீ யார் ஃபேன்னு நீ பேசுற பேச்சே தெரியுது நான் ஒரு விஜய் ஃபேன் தான் சொல்லிக்கங்க அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒளிஞ்சிக்கிட்டு சொல்ற பாத்தியா நடுநிலைமையா அதுதான் இங்க குற்றமே உன் மேல ஓ ஆமா பிரசாந்த் ஓ. ஸ்பேஸ்ல கூட ஒரு லேடிஸ் அபியூஸ் பண்ணீங்க காயத்ரின்ற பேரை வச்சு அபியூஸ் பண்ணலையா நீங்க இப்ப வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சியா இப்ப பாரு கம்ப்யூட்டர் ஓடி இருக்கு. நான் பேசுறது கேக்குதா ராணா கேஸ் பேசுறேன் ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன் பிரசாந்த் ப்ரோ இருக்கீங்களா நான் ராணா கேஸ் அவர் பேசுறேன் ஓடிட்டாருங்க ராணா அவர் ஓடிட்டாரு இப்ப ஏங்க இருக்காரு பிரசாந்த் இருக்கீங்களா இல்ல இல்ல போயிட்டாரு இல்ல 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 போயிட்டாரு ஏய் கிங்ஸ்லே, இப்ப யாரா உன்னை வந்து ஸ்பேஸ்ல இருந்து உன்னை ஓடிட்டான் எவன்டா கதறனவன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அவன் வாயில கப்ப குடுறாத. ஒரே நிமிஷம் இல்ல இல்ல இப்ப போயிட்டு பாயிண்ட் ஏதாவது யோசிச்சுட்டு வருவாப்ல டிஎம்ல ஏதாவது சொல்லிருக்காங்க. ஏங்க, ஒண்ணும் இல்லைங்க. பேசிக்கலி ஒரு விஷயம். இல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம். மணி ஒரு நிமிஷம். எல்லாருமே பண்ற செலிபிரிட்டில அதுதான் சொல்றேன். அதனாலதான் ரெக்கார்டிங் ஸ்பேஸா போட்டுது. ஜிப்சி ப்ரோ வந்ததுமே கபிலன் வந்ததுமே அபியூஸ் தான் பண்ணாங்க. கரெக்ட் அவன் மரியாதை தர முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா டார்கெட்? ஒண்ணே First target. இங்க இருக்கிறவங்க ஒண்ணே இல்ல அவர் வந்தா சரண்யா மேடத்தையும் சுபா மேடத்தை மட்டும் பேச விடுங்க வேற யாரும் மணி, பேசாதீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பதில் சொல்லட்டும் மணி ஃபர்ஸ்ட் அவன் இன்னும் மறுபடியும் வரமாட்டான். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. ஸ்பேஸ் வந்த உடனே சுபா மேடம் சரண்யா மேடம் தான் பேசினாங்க. எல்லாம் அமைதியா தான் இருந்தோம். நல்லா புரிஞ்சுக்க. நான் உள்ள வந்துட்டு